ஆதி மூல கடவுள் விநாயக பகவானை வணங்கி என் குலதெய்வம் அருள்மிகு உலகமாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி என்னை பெற்ற தாய் தந்தையவனை உலகின் ஆசான் சிவபெருமானை வணங்கி இவ்வுலகின் நாயகர்கள் 9 நவகிரக பாகங்களை வணங்கி 63 நாயன்மார்களையும் 18 சித்தர்களையும் வணங்கி 9 நவகிரகங்களின் இதயத்தில் இடம் பிடித்த இடைக்காட்டு சித்தர் பகவானை வணங்கி சோதரத்தினுடைய தந்தை பரகாசுரமுனி பகவானை வணங்கி சோதிட மேதைகளையும் சோதிட ஜாமனை வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அஸ்வினி, மகம், மூலம் போன்ற நட்சத்திரங்கள் கேது பகவான் நட்சத்திரங்கள். இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் செய்வினை தோஷங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். மகம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் முன்னோர்கள் சாபம் பித்ரு சாபம் இருக்கு என்ற அர்த்தம். மூலத்தில் கிரகங்கள் இருந்தால் குலதெய்வ குற்றம் இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால் இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை அன்று பிள்ளையார்பட்டி சென்று அந்த விநாயகர் பகவானை வணங்கி அனைத்து வளங்களும் பெற்று பெருவாழ்க்கை வாழ உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். வணக்கம்.